இது வரைக்கும் நான் ஒரு ஐ லவ் யூ கூட சொன்னதில்ல. ஆனா ஐயர் பார்த்தேன்னா ஜோடி பொருத்தம் அது இதுன்னு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டாரு. அதான் நீ இப்ப சொல்லிட்டியே. ஆமா இல்ல? ஆமா இல்ல ஆமா. நாம என்ன லவ்வர்ஸா? இது வரைக்கும் இல்ல. ஏன் ஆக கூடாதா? ஆகலாம். ஏற்கனவே எங்க வீட்ல இருந்து உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தவங்க தானே. ரகு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும். அது சரி, சங்கரோட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் ஒண்ணும் இல்ல, நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. சரி, சங்கரை கொஞ்சம் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சுக்கோயே, நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ல. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி முயற்சியில இறங்கல. ஆனா இனிமே அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் போல இருக்கு. நானும் உங்க வீட்டு பக்கம் வந்ததே இல்ல. இனிமே அடிக்கடி வந்து அத்தைய பத்திரமா கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அண்ணி. ஹலோ அண்ணி, சொல்லுங்க நீ. என்ன ரகு, நான் அப்பவே ஆபீஸ்க்கு வந்துட்டேன், நீ இன்னும் வராம இருக்க? இல்ல நீ, வழியில டிராபிக் ஜாமு, பைக் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, மெக்கானிக் ஷாப்ல கூட கோவில் மணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயா இல்ல நீ, மெக்கானிக் ஷாப் பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருந்தது, அதான் அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம் ரிப்பேர் பண்ற வரைக்கும் வந்தேன். சரி ரகு, முக்கியமான ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம். நான் முதல் முறையா போறேன், நீ என் கூட கண்டிப்பா துணைக்கு வரணும். இன்னும் அரை மணி நேரத்துல அடையார் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துரு, சரியா? சரி அண்ணி, நீங்க அட்ரஸ மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் வந்துடுறேன். இங்க பாரு ரகு, ரொம்ப நேரம் பிள்ளையாரையே பார்த்துட்டு இருக்காத, வேலையையும் அப்பப்ப கொஞ்சம் பாரு, ஓகேவா? சீக்கிரம் வந்துரு. சரி அண்ணி. நான் போய் சொல்ல அண்ணி தெரிஞ்சிருச்சு. செம்மையா சமாளிக்கிற. வேற வழி? ஆனா ஒண்ணு, நான் கால் பண்ணும்போது இதே பிட்ட என்கிட்ட போட்ட அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி சரி சரி, அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இல்ல ரகு, நீ அண்ணிய பார்க்க போறில்ல, இவ்ளோ நேரம் நல்லா மெயின்டைன் பண்ணி சமாளிச்சிட்ட. அங்க போயிட்டு அவங்க எங்க நெத்தியில விபூதி குங்குமம்லாம் காணான்னு கேட்டா அது மெயின்டைன் பண்றதுக்காகத்தான். சரி, அப்புறம் எனக்கு இது தேவையில்ல, நான் வரேன். திவ்யா, கோவிலுக்கு வந்தோம் சாமி கும்பிட. பிள்ளையார் தான் வர சொன்னாரு. பிள்ளையார் இல்ல, நிம்மி வர சொன்னா. அது வந்து ரகுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, அதுதான் அர்ச்சனை பண்ணி அவனுக்கு விஷ் பண்ணலான்னு. ஐயோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் ஆபீஸ் போகணும். நிமி நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். அது சும்மாதான். பார்வதி அத்தைக்கு மருந்து வாங்கணும், எங்க கிடைக்கும்ன்றதுக்காக ரகு கூப்பிட்டான். அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தோம், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஐயோ, என் வண்டி சாவி வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நான் கிளம்புறேன் திவ்யா, எனக்கு வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் ஏன் இப்படி உளறேன்? திவ்யா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். நீ தப்பிச்சு ஓடி வந்துட்டியா? வெரி குட். ஒரு ஆபத்துனோனா இப்படி தனியா கழட்டி விட்டு ஓடி வந்துட்ட நீ. ஐயோ, அன்னைக்கே திவ்யா நம்மள ரோட்ல வச்சு பார்த்தா, இன்னைக்கு கோயில்ல வச்சு வேற வசமா மாட்டிட்டோம்.
ஐயோ ஆமா நீயும் நானும் என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி ஓடி ஒளியணும்? கோவிலுக்கு வந்தோன்னு சொன்னா அவ என்ன தலையை சீவிடுவாளா? நீ சொல்லிருக்க வேண்டியதானே. நான் தைரியமா தான் நின்ன, நீ தான் கோல மாதிரி ஓடி வந்துட்ட. நீ வேற திவ்யா வேற பாத்துட்டா, என்ன ஆக போதோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல. அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன? அடுத்த தடவை மட்டும் அவளை ஜோடியா பாக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன பண்ணுவ? அவ முன்னாடியே வச்சு உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். ஏய் ஏன் சிரிக்கிற? இப்ப சொல்லிட்டியே. ஐயோ திவ்யா வேற உள்ள இருக்கா, வந்துருவா. நான் கிளம்புறேன்ப்பா, வரேன். பை. இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்துறேன் சார். சார் கண்டிப்பாக கொடுத்துறேன் சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். என்ன ராஜானே பிஸியா? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் சார். என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. என்ன பிஸியாக இருக்கீங்க போல? ஆமாப்பா, நிற்க நேரமே இல்லை, ஒரே அலைச்சல். பிஸியாக தானே இருந்தாகணும். ஃபைனான்ஷியல் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு 10 மூட்டை பாஸ்மதி ரைஸ் இறக்கணும், அந்த கணக்கை பார்க்கணும். அப்புறம் மாதம் 3 லோடு வந்து ரைஸ் இறங்குது, அந்த கணக்கை வேற பார்க்கணும். இப்படி கணக்கை பார்க்குற வேலை நிறையா இருக்கும்போது என்கிட்ட வெட்டி அரட்டையானு அடிக்க முடியும் இல்லை? ஏண்ணே என்கிட்ட ஏன்னா இப்படி ஒரு பொய் சொன்னீங்க? என்ன பொய்? ஃபைனான்ஷியல் வீட்டு கல்யாணம்னு சொன்னீங்களே அது. ஏண்ணே நீங்கள் ஜெயிலுக்கு போன நாளிலிருந்து வாழ வந்த பிஸ்னஸ் சரியாக பார்த்துக்காதனால உங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்துடுச்சாமே. இது ஏன்னா என்கிட்ட நீங்கள் சொல்ல? இல்லைப்பா, அது வந்து அண்ணா, நான் உங்களை அண்ணனை தான் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் என்னை தம்பியாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து 6 மாதம் தாத்தா கம்பெனியில் ஒன்றா பார்ட்னராக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்கும் பழக்கம் இருக்கும்போது முகம் தெரியாத ஒருத்தன்ட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி கடன் கேட்குறீங்களே, ஏன்னா என்கிட்ட கேட்குறேன்னு உங்களுக்கு ஏன் தோணல? அது வந்துப்பா, அண்ணன் தம்பி வேற, லாப நஷ்டம் கணக்கு வேற, அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? எனக்கு தெரிஞ்சு போச்சுண்ணே. நீ ஜெயிலில் இருக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்கல, அந்த கோவத்தில் தான் நீங்கள் என்கிட்ட கடன் கேட்கல, அப்படி தானே? சே நானே திவ்யாவே ஜெயில் பக்கம் வர வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்பா அது என்ன பொருட்காட்சியா எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சுமையை நாம தானே சுமந்தாகணும். கரெக்டு தானே. ஆனால் நான் இப்படிலாம் பேசினா நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க. அந்த ஃபைனான்ஷியர் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டார். நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு கடன் கொடுக்க அவர் யோசிக்கிறார். உங்கள் நேர்மையை பற்றி அவருக்கு என்னென்ன தெரியும்? சரிண்ணே, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு தரேன். பேலன்ஸ் 1 வீக்கில் ஒரு 5 லட்ச ரூபா தரேன். அதை வச்சு நீங்கள் சமாளிச்சிங்க என்ன? இப்போ செக்கு கொடுத்துட்றேன். இந்த பார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. இருங்கண்ணே. சங்கர் சொன்ன கேளுப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அட இருங்கண்ணே, ஏன்னா நீங்கள் வேற. என்னண்ணே இதில் 5 லட்ச ரூபா இருக்கு, பிடிங்க. வேணாம், எனக்கு இந்த செக்லாம் வேணாம். அண்ணே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நான் பிடிங்க. இல்லைப்பா, வேண்டான்னு சொல்கிறேன்ல. அட பிடிங்கண்ணே. இது ஓம் பணமா? இல்லைண்ணே, பிஸ்னஸ்க்காக ஒரு ஃபைனான்ஷியல்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அந்த பணம் தானே அது. என் பணம் ரியல் எஸ்டேட்டில் லாக் ஆகிருக்குண்ணே. அப்போ எனக்கு வேணாம். நீயே வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இருக்க, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? அண்ணே பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், அதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே. நான் சொல்றதை கேளுங்க, இதை வாங்கிக்கண்ணே. எனக்கு வேண்டாம்ப்பா. அண்ணா கடனாவது வச்சுக்கண்ணே. இதை கடன் அன்பை முறிக்கும்ப்பா. அண்ணா நமக்குள்ளெல்லாம் கடன் அன்பை முறிக்காது, அன்பை வளர்க்குண்ணே. கவலைப்படாதீங்க, வாங்கிக்கிங்க ப்ளீஸ்.
தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாத சங்கர், எனக்கு வேணாம். எனக்கு வேண்டாம்னா விட்டுறேன். அண்ணே என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுண்ணே. இப்போ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்கேண்ணே. அதுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன். கொஞ்சம் கடன் வாங்கி வேற கொடுத்துருக்கேண்ணே. அதனால தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு 10 லட்ச ரூபாலாம் ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. என் நிலைமை தெரிஞ்சு வந்து எனக்கு உதவும் நினைச்ச பாரு, அந்த நல்ல மனசே போதும்பா. ஓம் பிஸ்னஸ்க்காக வாங்கின படத்தை எனக்கு ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை ஓம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்க. என்னண்ணே நான் இவ்வளோ சொல்றேன், வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இதுக்கு பதிலாக நீ யாராச்சும் நல்ல ஃபைனான்சராக பார்த்து சொல்லு. நானே இப்போ நேரில் பேசிக்கிறேன். அண்ணா அதில் ஒரு சிக்கல் இருக்குண்ணே. இப்போ ஒரு ஃபைனான்ஸ்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்டீங்களே, அவனுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் எந்த ஃபைனான்ஸ்கிட்ட போனாலும் இந்த விஷயத்தை அவன் பாஸ் பண்ணிவிடுவான். அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்குண்ணே. சரி நான் ஒன்று பண்ணுறேண்ணே, கொஞ்சம் நாளையில் என் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபைனான்ஷியராக நானே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேண்ணே. ஓகேவா? தேங்க்ஸ்ப்பா. சரிண்ணே நான் வரேன். அப்போது நிச்சயம் இந்த பணம் உங்களுக்கு வேணாமாண்ணே? உங்களுக்கு வரட்டு புடிவா தானே? டாடா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த சம்பளத்துலேருந்து நயா பைசா கூட நீங்கள் எடுக்கல. எல்லாத்தையும் அந்த ரேகா கிட்ட தான் கொடுத்தீங்க. எனிவே பார்க்கலாண்ணே. பாய். மாதவா, உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்கப்பா. அம்மாவா? அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்க சார். ஓ, இது என்ன வீடுன்னு நினைச்சியா? ஜெயில இருந்துட்டு பொய் சொல்றியா? யோ வாயா. சார் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்புங்க சார். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனதே எங்க அம்மா தான். என் அம்மாவும் என் பொண்டாட்டியும் உங்க 2 பேர் வந்தா மட்டும் நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி அனுப்பிடுங்க சார். யோ, உன் குடும்ப பிரச்சனை எனக்கு எதுக்கியா? இந்த பாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீ ஏன் வந்து உன் வாயாலே சொல்லு. யோ வாயா. ஜெயிலுக்குள்ள வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல பத்ரி. மாதவா, நீ உங்க அம்மாவை பகிச்சுக்காத, நீ போய் பாரு. முடியாது பத்ரி, நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. புரியாம பேசாத மாதவா. நாம போட்டிருக்கிற இந்த ₹1 கோடி திட்டத்துக்கு உங்க அம்மாவோட உதவி ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க பத்ரி? அவங்களும் நம்ம திட்டத்துல ஒரு மெம்பர் தான். என்ன பத்ரி, எப்படி? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ போய் பாசமா பேசி உன்னை நம்புற மாதிரி பேசி வச்சு அனுப்பியா. ஓ மாதவா. மாதவா, நீ எப்படிப்பா இருக்க? அதான் பாக்குறிய. ஹேமா, என்னை எப்பவுமே இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு நீ ஆசைப்படுவேன். அதனால ஒவ்வொரு தீபாவளிக்கும் மத்த பசங்களுக்கு கலர் துணி எடுத்து கொடுப்பேன். ஆனா எனக்கு மட்டும் போலீஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். கூடவே ஒரு துப்பாக்கியும் வாங்கி கொடுப்பேன். நானும் சுட்டுக்கிட்டே போவேன்.
ஆனா இன்னைக்கு அதே பிள்ளைக்கு கைதி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேம்மா. உனக்கு என் மேல வருத்தம் இருக்கலாம், எனக்கும் அதே அளவு உன் மேல கோவம் இருக்குப்பா. நீ ஏமா இப்படி செஞ்ச? நீ ஏண்டா கொலை செஞ்சுட்டு அந்த பழிய தூக்கி மாப்பிள்ளை மேல போட்ட? உனக்கு உன் மகன் பெருசா இல்ல மருமகன் பெருசா? எனக்கு நீதி நியாயம் சத்தியம் தாண்டா பெருசு. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா உனக்கே போதும், நிறுத்து மாதவா. உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த சில பேர் உனக்காக மேல்முறையீடு பண்ணி இந்த கேஸை உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வரவும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. அதே சமயம் அவங்கள நான் தடுக்கவும் விரும்பல. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கூடிய சீக்கிரம் செத்துருவேன் போல இருக்கு. என் பசங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு புழுங்கி புழுங்கி நான் செத்துருவேன். இன்னொரு தடவை உன்னை பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கா. உன்னை நான் பார்க்க வருவேனா? அது வரைக்கும் நான் நல்லா இருப்பேனான்னு எனக்கு தெரியலப்பா. அதான் கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. எனக்கு உன் மேல பாசம் இருக்குமா? நீ நல்லா இருப்பம்மா. நான் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான்ப்பா இருக்கு. ஏற்கனவே உன்னால எனக்கு பெரிய அவமானமும் தலை குனிவும் ஆயிடுச்சு. இந்த ஜெயில உனக்கு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க உன்னை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா நீ போன தூரம் வரைக்கும் போதும் மாதவா. இனிமே எந்த தப்பும் செய்யாத மாதவா. நல்லவனா இரு, நல்லவனா திரும்பி வாப்பா. அம்மா உசுரோட உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இத சொல்லதான்ப்பா வந்தேன். பத்திரமா இருப்பா. சார், மே ஐ கம் இன்? யா, கம் இன். நீங்க ரேகா மாதவன்? எஸ் சார். ப்ளீஸ் டவுன். என் இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லேடியை சந்திக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் வாங்கின லேடிங்கிற பெருமை எனக்கு கிடைக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். ஜெனரலா நான் பிசினஸ் முடிக்காம கை நினைக்கிறது இல்ல. என்னம்மா சம்பந்தம் பேச வந்தவங்க மாதிரி பேசுறீங்க? கரெக்ட் தானே சார்? மண்ணுங்கிறது தாய் தானே, பெண் தானே. தாய் மண்ணுன்னு தானே நாம சொல்றோம். அத வாங்குறதும் சம்பந்தம் பேசுற மாதிரி தான். நான் இன்னும் அந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு தரணும்னு முடிவு பண்ணலையாமா? சார், நான் கையில எடுக்கிற முதல் ப்ராஜெக்ட் இது. என் தாத்தாவோட பேரு சுந்தரலிங்கம். நான் அவரோட பேத்தி. ஓ, சுந்தரலிங்கத்தோட பேத்தியா நீங்க? அவரோட சொத்து எனக்கு இப்பதான் கைக்கு வந்திருக்கு. என்னை வாழ்த்தி என் பிசினஸ் கரியரை ஆரம்பிச்சு வைங்க சார். காலம் பூரா உங்க பேரை நானும் சொல்லுவேன், மத்தவங்களையும் சொல்ல வைப்பேன். இத பாருமா, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கொடுத்துடலாங்கிற முடிவுல தான் இருக்கேன். ஆனா அதை நான் ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன். இல்லைன்னா என்னை விலை கேட்டு கேட்டு கொன்னுடுவாங்க. அப்போ நான் தான் அந்த ரகசியத்தை மோப்பம் பிடிச்சு வந்த முதல் ஆளா சார்? நீங்க ரெண்டாவது ஆளுமா? அப்ப எனக்கு முன்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்களா? இருக்க கூடாதே, தப்பாச்சே. அவனும் உங்கள மாதிரி ஒரு பெரிய ஜித்தந்தாமா. அதனால ரேகா, நீங்க சுந்தரலிங்கம் பேத்தின்னு சொல்லிட்டீங்க. நானும் அவரு கிளப்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்க 2 பேரும் சந்திச்சு செஸ் விளையாடுவோம். எனக்கு அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. சரி, அதை விடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்லுங்க. என் மனைவியை எப்படியோ எங்கேயோ சந்திச்சு அவளை ஃப்ரெண்டு பிடிச்சி அவன் மூலமா ஒரு ரியல் எஸ்டேட்காரன் என்கிட்ட வந்தான். அவனும் என் பொண்டாட்டி சிபாரிசில் வந்ததால அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அவனுக்கு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். அக்ரிமெண்ட்டில் எதுவும் போடல. ஆனால் நான் கேட்ட 10 கோடி தொகை அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை 4ஆக பிரித்து
4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டான். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு தர்றதா சொல்லியிருக்கான். அதனால ஒரு சின்ன தயக்கம். சார், அந்த ஜித்தன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் பேரு சங்கர்.